நம்ம பேல் பூரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப்டு ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் சாப்டு டொமேட்டோஸ், மிக்ஸ்டு நம்கின், கெச்சப், அதுக்கப்புறம் சாட் மசாலா, சால்ட், அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். வெல்கம். நான் இப்போ பண்ண போகிறது வந்து மாதுளம்பழம் ஜூஸ். அது எப்படின்னு செய்கிறதுக்கு முன்னாடி அதோட பயன்களெல்லாம் முதல்ல பார்த்துடலாம். வாய்ப்புண் வயிற்றெரிச்சல் வர நேரத்துலலாம் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு நல்லது. உடலில் ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து மாதுளம் ஜூஸ் குடிக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. இதுக்கு தேவையானது வந்து 2 மாதுளம் பழம், அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்சின சின்ன டம்ளரில் ஒரு அரை கிளாஸ் டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை வந்து நல்லா உரிச்சுக்கணும். இப்போ நான் உரிச்சு வச்சுருந்த மாதுளம் பழத்தை இதில் சேர்க்குறேன். எடுத்து வச்சுருந்த சின்ன ஏலக்காவை வந்து இதில் போடுறேன். அடுத்ததாக நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து சுகர் தேவையில்லை, அதனாலும் சில பேர் தேவைப்படுறதுக்காக நான் அரை ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்க்குறேன். சுகருக்கு பதிலாக நீங்கள் பனக்கல்கண்டோ இல்லை தேனோ சேர்த்துக்கலாம். இதோ பாருங்கள், நான் மாதுளம்பழம் ஜூஸை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ மிக்சியில் அடித்ததை நான் 2 தடவை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. தேங்க்யூ.